அந்த மூலையிலே இருக்கு. அங்கே நில்லு, அம்மா வருவாங்க. இங்கே நில்லு, இங்கே நில்லு. இங்கே நில்லு. இது எம் சென்டரையா? எம் சென்டர் தான். இதில் 2-3 குவாலிட்டி பாருங்க. இது எம் சென்ட் கிடையாது, பாரபடி. இதில் 2-3 குவாலிட்டி இருக்குது. அது எம் சென்ட், இதுக்கு பாரபடி, அடுத்து சென்ட். கட்ட முடியாதுல்ல, கட்டினா இந்த இது பார்க்க முடியாது, கட்ட கிடையாது. தரகாங்க பூச்சி வேலை செய்ய முடியாது. அது செய்யுது, அது வேறு இருக்குது. அது நைஸ் இருக்குது. டீசன் அது வேறு. அதுக்கேற்ற மாதிரி கேட்டால் கொண்டு வருவாங்க. ஒரு பக்கமாக தரும், பக்கமாக இருக்குது. நாட்டம்பள்ள ஒன்று இருக்குது. இந்த பக்கமெல்லாம் கேட்டன் பட்டு பெரிய மோட்டர் ஒன்று இருக்குது. கொத்தனார் சுத்தாளுங்களெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்காங்க. இருக்காங்க. பக்கத்துல சரி சரி சரி, அவங்க வரோம். பக்கத்தில் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்து. சரி சரி. பக்கத்தில் இருக்கிற அடிக்கடி அவரும் மேஸ்திரி தான். சென்ட்ரிங் தெரியுமா இருக்குது? அவரே வீடு எல்லாம் கட்டி மோல்டிங் எல்லாம் போடுறாரு. சென்ட்ரிங் நம்ம வீடெல்லாம் அங்கே பார்த்தீங்களா, அவரு தான் கட்டினது. பலகத்துலாம் இருக்கா அவர்கிட்ட? இல்லை இல்லை, அதெல்லாம் வாடகைக்கு தான் வாடகை வாடகை. எல்லாம் வாடகை, சட்டரெல்லாம் வாடகை தான் எல்லாமே வாடகை. வாடகை. ஒரு நாள் வாடகை, ஒரு 15 நாள் வாடகை. அது மொத்தமாக ஸ்கொயர் ஃபீட் அவங்க வந்து போட்டு போயிடுவாங்க. சென்ட்ரிங் போனாக்கா சென்ட்ரிங் ரேட் அவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு போயிடுவாங்க. அது 15 நாள் கழிச்சு வந்து அவங்களே பிரிச்சு அது பண்ணும்போது அப்பா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளவில்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த கல்லை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கட்டடம் கட்டி இந்த வேலையை முடிக்க, இந்த ஆலயத்தை உமக்கு மகிமையாய் பிரதிஷ்டை பண்ணுகிற வரையிலும் சித்தால் வேலையாட்கள் பொருட்கள் எல்லாத்தையும் தடையில்லாமல் கர்த்தர் கொடுக்கிற அப்படின்னாலும் வெயிட் பண்ணுகிற அருமையான மோகன்தாஸ் ஐயா செலவு செய்கிற நம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் எல்லாரும் நம்முடைய மகனோடு இணைந்து செயல்பட எங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து நடத்தும். இங்கிருந்து ஊழியம் செய்கிற மகனை பலப்படுத்தும், விசுவாசிகளை பலப்படுத்தும், சிஸ்டரை பலப்படுத்துங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இங்க வந்து வேலை செய்யற அருமையான மகனை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடத்துவீரா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடனும் ஐக்கியமும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும், குறிப்பாக இன்றைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிற இந்த சபையோடும் இதை வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.